வணக்கம். ஈழத்து கவிமுறை சுபானி செல்வராஜா. ஈழத்திலிருந்து யாதுமூர் அம்மையார் சிவமங்கையர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சகோதரங்களே? நல்லா இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, தொழிலுக்கு போங்க, உங்களோட பிள்ளைகளை நல்லா வளங்க, ஆளால் மனசு விட்டு கதைங்க. இப்போ தற்கொலை அது தண்டு நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. அப்போ உங்களோட பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட உயிர் எதை வாங்கலாம், உயிரை வாங்கிலாது. இது உங்களுக்கான கருத்து. இன்றைய பதிவு என்னென்னு சொன்ன சகோதரங்களே, ஈழத்தில், அதாவது இலங்கை என்பது இப்போ தமிழகத்திலேயே ஈழம் என்றது ஏற்கனவே இருந்தது. அந்த பேரில் அது மறைஞ்சது, திருப்பி உயிர் பெற்றிருக்கு. இப்போ அந்த ஈழம்ன்றது எமது நாடு. இலங்கை எத்தனையோ பேருக்கு ஈழம் எனது நாடு. ஈழம் என்பது தான் எனக்கு விருப்பம். இந்த ஈழ நாடு என்பது சைவம் சார்ந்த பூமி. அது எப்படி என்று சொன்னால், ராமர் காலத்து வரலாறு, ராமாயணம் அது பொய்யான வரலாறுண்டா உண்மையான வரலாறு. இங்கே அசோகவனம் இருந்து ராமரால் செய்த சிவலிங்கம் மட்டக்களப்பில் ஈழத்தில் மாமாங்கேஸ்வரர், அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் என்ற சிவலிங்கம் மண்ணால் ஏற்படுத்திய சிவலிங்கம். இங்கே நீங்கள் எங்கே தேடினாலும் சிவலிங்கம் தான் இருக்கும். பஞ்ச ஈச்சரங்கள் தான் வரலாறு இருக்கும். இப்போ மறைக்கப்பட்டு பௌத்தத்தை வளர்த்து கொண்டிருக்காங்க. தமிழர்கள் அழிக்கப்பட்டுத்தாங்க. நிறைய பேர் ஆக்கிரமித்து நிறைய பேர் வெண்சலால் ஓடி வேறு இடங்களில் இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதுவரை காலமும் சைவத்தை காப்பாற்ற ஒருவரும் இல்லையா, இல்லை எதுக்காக இதுகளெல்லாம் நடந்தது என்று தெரியாது. ஆனால் இனிமேல் இந்த ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது. என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல. இன்றைய பதிவு இது உண்மையான சான்று. சில வேளை நான் என் உயிருக்கு எது நடந்தால் கூட நீங்கள் கேட்கலாம், இந்த பிள்ளை சொல்லியிருந்துச்சு, உண்மையாக தான் இருந்திருக்கு என்று. இது பதிவுப்படும், வரலாற்றில் பதியப்படும். இந்த உண்மையை பதியப்படும். மக்களானிய நீங்கள், இந்த மக்கள் அன்பான உறவுகளான நீங்கள் ஒருவர் பார்த்தா போல் எனக்கு நியாயம் கிடைக்கும், இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். என்னென்னு சொன்னால், வரலாற்று சிறப்பான சோழர் காலத்தில் இருக்கிற நிறைய இடங்கள் இருக்கி, நான் சொன்ன மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கி, இலங்கை வரலாறு நிறைய மறைக்கப்பட்டிருக்கி. சைவர்கள் தமிழர்கள் தான் வாழ்ந்தவங்க. குபேரன் ராவணன் ஆண்ட காலத்துக்கு பிறகு சோழர்கள் ஆண்டாங்க. இங்கே ராவணன் வம்சம்னு தான் எங்களை சொல்லுவாங்க. அது மெய்ப்படிவாடு தெரியாது. ஆனால் பௌத்த மதம் விஜயனால் வரவழைக்கப்பட்ட மதம். அவர் வரும்போது குவேணி அங்கே இருந்தது. அதுக்கான அத்தாட்சி தபாலால் வெளியிடப்பட்ட ஒரு முத்திரை. அதை அவங்க மறுத்தவங்க. என்னடா இது, இந்த ஆதாரம் இருந்தால் தங்களோட கதை போய் உண்மையை தெரிய வருமன்றதால் மறைச்சவங்க. மற்றது அவங்களோட வரலாறு புத்தகம். அந்த புத்தகத்தில் கூட கேமமாலி என்றவ புத்தர் தந்தத்தை கொண்டு தலைமுடிக்குள்ள ஒழித்து கொண்டு இலங்கையை கொண்டதா ஐதீகம் இருக்குது. அவங்களோட வரலாறில் அவங்களோட புத்தகம் அந்த புத்தகத்தில் இருக்கி. நான் அந்த பேர்கள் நான் குறிப்பிட விரும்பலை. நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு மட்டும் பாருங்க. எங்களுடைய சைவம் தொன்மையான ஆலயங்கள் நிறைய இருக்கி. அதில் அவங்க கை வச்சு பௌத்தத்தை திணிச்சு எந்தெந்த ஒரு கோயிலில் சைவங்கள் கொண்டிருக்கவங்களோ அங்கே அவங்களோட என்ன சொல்கிற இதுக்கு முதல், இந்த ஆட்சிக்கு முதல் இருந்தவங்க அவங்களோட அதிகாரத்தையும் பலத்தையும் வச்சு திணிச்சு பௌத்த விகாரைகளை கட்டி வச்சாங்க. நான் உங்களுக்கு 3 உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய வயசில், நான் ஒரு 8 வயசில் போகும்போது கதிர்காமத்தில் விகாரை இருக்கல, ஏழுமலையிலையும் விகாரை இருக்கல. பிறகு ஒரு 2000, எனக்கு ஒரு 10-11 வயசு இருக்கும். அந்த டைமில் அந்த இடத்துல ஏழுமலையில் வேல் நீக்கப்பட்டு தள்ளி ஒரு மூலையில் போடப்பட்டு பெரிய ஒரு விகாரை கட்டப்பட்டது. என்னத்துக்காக வேண்டி தமிழரை அழித்து அந்த பௌத்தத்தை நிலநாட்டினவங்க. வருங்காலத்தில் இது பௌத்தம் தான் இருந்தன்னு மறைக்க. இன்னொன்று, இப்போ நீங்கள் போனீங்கன்னா கிராமத்தில் முன்னுக்கு பெரிய பௌத்தர் கோயில் இருக்கும். மனசு கசக்கும், மனசு வலிக்கும். என்னென்னு சொன்னால், எங்களுடைய இடங்கள் பிடிபட்டு இன்னொருவன் ஆக்கிரமிக்கும் போது அது பெரிய வரலாறு, முருகன் வரலாறு. அவர் முருகன் வள்ளியை, அதாவது வேடர்கள் வாழ்ந்தவர்கள், தமிழர்கள் தான் வேடர்கள், இலங்கையில் வாழ்ந்தவங்க நிறைய வேடுவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்கள ஒரு பிள்ளையைத்தான் அவர் கல்யாணம் கட்டினவர். அவர் இங்கே கொண்டு மறைச்சி வச்சு கல்யாணம் கட்டின இடம் தான் கதிர்காமம். ஏழுமலையில் பிரசித்தி தெரியுமா?
கதிராமத்து வரலாறு தெரியுமா? 2000 ஆண்டு காலமாக யாத்திரை, தமிழர்கள் யாத்திரை இதுவரைக்கும் போய் வராங்க. இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இப்போ தமிழர்கள் வாழ்ந்த இடம் இது. நீங்கள் இடியுங்க, நீங்கள் இடியுங்க, உங்களோட பகுதியில் பௌத்தத்தை பரப்புங்க. எங்களோட இனத்தை, உங்களோட மதத்தை எங்களோட நெரிச்சு கொள்ளாதீங்க. எங்களோட சைவத்தில் சிறந்த இடங்கள், புனித தலங்களில் நீங்கள் கை வச்சு விகாரைகள் கட்டுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் நான் யோசிக்கிறீங்களா? நீங்கள் உங்களோட சுயநலம் எவ்வளவுக்கு இருக்குது? படித்த அறிவறிக்கு தானே ஏன் எங்களை கொண்டு இப்படி திணிக்கிறீங்க, கொள்றீங்க, சாகடிக்கிறீங்க? உங்களுக்கு இதால் என்ன நன்மை இருக்குது? இப்போ நான் சொல்கிறேன் உண்டு, இனிமேல் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் அடித்தது, மடாவடித்தனம் செஞ்சதும் இதுக்கு முந்தைய உங்களோட அரசியலாக இருக்கட்டும். ஆனால் இப்போ என் சகோதரன் அனுர் ஐயா அவர் உண்மையாகவே சிறந்த ஒரு சகோதரன், என்னுடைய சகோதரன். அவர் இதை பார்த்துறண்டா பிள்ளையா நினைக்க மாட்டேன். ஏனண்டா என்னுடைய கோயில், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய விழுமியங்கள் அழிக்கும்போது எங்களுடைய சந்ததிகளும் அதுக்கான வரலாறுகளும் மறைக்கப்படும், ஒழிக்கப்படும். நீங்கள் ஒன்றே ஒரு பிள்ளையை செஞ்சுட்டீங்க. யாழ் நூலகம் அழிக்கும் போதே நீங்கள் எங்களையும் முழுதாக அழிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. புத்தகத்தை அழிச்சிங்க, யாழ் நூலகத்தை அழிச்சிங்க. ஆனால் முழுதாக நீங்கள் தமிழர்கள் அழிக்கலை. அது செஞ்ச பிள்ளையை ஒன்றுறீங்க. அதிலேருந்து நாங்கள் முளைச்ச காளானுகள், எங்களுக்கு தெரிஞ்ச கதைகள், எங்களுக்கு இப்போ 49 வயசு, எங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் நிறைய இருக்குது. அப்போ ஒவ்வொருவரையும் நீங்கள் அழிக்க இயலாது. உண்மை எப்பவும் ஒரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வரும். எங்களுடைய கைகளில் இருக்கிற கோயில்களையும் புனித தலங்கள்லையும் நீங்கள் கை வைக்க வேணாம். முழுதாக இதை இண்டியோடு நிறுத்தி கொள்ளுங்க. என்னுடைய உயிரை ஒரு பொருட்டாக நான் கருதாமல் இந்த பதிவை செய்கிறேன். எனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. உண்மையாக எங்களுடைய சைவம் இருந்தது. அழிக்க முற்படுறீங்க. நீங்கள் இனி அழிச்சிங்களான்னு உங்களுக்கு தொல்பொருள் என்ற பேரில் நீங்கள் அழிக்க ஏற்படுத்துகிறீங்க. இந்த திருக்கோணேஸ்வரத்தில் ஒரு வாழை மரம் நாட்டிலாதான், அதுக்கு அவங்களோட அனுமதி கேட்கணுமா? அப்போ முன்னுக்கு இருக்கிற சிங்கள கடைகளுக்கெல்லாம் அனுமதி தேவையில்லைண்ணே. உகந்தையில் அந்த காலனியில் அந்த சூறாவளி காரணத்தால் உடைஞ்சிருக்கு. அந்த கோயிலை கட்டுறதுக்கு தொல்பொருள் விடலை. ஏன் அந்த கோயிலை கட்டித்தாண்டா அது பெருசாகிருமே. ஏன் பொலனறுவையில் இருக்கிற சோழர் கால ஒரு சிவன் கோயில் அதை நீங்கள் கட்ட வழிக்கிடலை? ஏன் அரசியல் தமிழர்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் கோயிலை புனரமைச்சீங்களா? உங்களுக்கு பொக்கெட் நிறமினா சரி, உங்களோட ஆட்சி இருந்தால் சரி. அப்படியா? நாங்கள் அரசியல் அந்த அரசியல் மன்னிக்கும், அரசியல்ன்றது நெட்டல், அது வேறு மாதிரி தான் சொல்ல வேண்டியது. எனக்கு அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு நாங்கள் மனுஷனாக வாழத்தான் பார்க்குறோம். எங்களுக்கு எந்த அரசியலோ இதோ வேணாம். நாங்கள் எதை பற்றி நான் கதைக்க வரலை. ஒரு தமிழர்கள்ண்டா உங்களுக்கு உணர்வு இருந்தால் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சு நடந்திருக்கணும். அந்த ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஒரு மந்திரியில் ஒரு கோட்டை அடிபாட்டுக்குள்ளே இருக்குது. அதில் அடித்து முடித்து அடிச்சு தான் அது மறைஞ்சிடும். உங்களுக்கு என்ன தேவை தமிழர்களுக்கு? தமிழர் நீங்கள் அந்த பதவியில் இருந்தது என்ன தேவை? என்ன செய்கிறீங்க? இருக்கிறத காப்பாற்றி கொள்கிறீங்கல்ல. அப்போ நீங்களும் என்ன செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. என்னுடைய உயிரை நான் ஒரு பொருட்டாக கருதாமல், நான் உண்மையாக எனக்கு கத்தி வேணாம், யுத்தம் வேணாம், அகிம்சை போராட்டம் வேணாம், மௌனம். ஒவ்வொரு நாளும் 3 மணித்தேலாம் இப்போ மௌன விரதம், இண்டியோட 5 நாள் என்னால் முடிஞ்ச அளவு நான் மௌன விரதம் கடவுள்கிட்ட கேட்குறேன். கடவுளப்பா, நீ ஏன் கண்ணை மூடித்திருக்கியா? இப்படியெல்லாம் நடக்குது. இது வரைக்கும் நீ கண்ணை மூடித்திருந்த நீ உன்னையே உண்ட கோயில் அழிக்க வலிக்கிட்டா இயற்கை அழிவு வரணும். உன்னை நாங்கள் வழிபடுறது உண்மையாக இருந்தால் எங்களுடைய மக்கள் அழியக்கூடாது, எங்களோட கலாச்சாரம் அழியக்கூடாது. நீயும் கொஞ்சம் யோசிக்கணும் என்ற ஒரு வைராக்கியத்தில் என்னுடைய ஒரு நன்மையாக, மக்களுக்கு நன்மையாக, என்னுடைய அடுத்த சந்ததிக்கு இந்த வரலாறை பாதுகாக்க கொடுக்கறதுக்காக வேண்டி இதை நான் செய்து கொண்டிருக்கேன். இண்டியோட 5ஆம் நாள் மௌன விரதம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம் மௌன விரதம். இதை நானே இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன்னு சொன்னால், நான் என்னுடைய எழுத்து மூலம் உங்களுக்கு இதுக்கு முதல் பதிவு வந்திருக்கும். இது வாய் மூலம், வாக்கு மூலம் நாளைக்கு எதுவும் நடக்கலாம், என் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். ஆனால் நியாயம் ஒன்று தான். தமிழர்கள் வாழ்ந்த இலங்கை ஈழம், தமிழர்கள் வாழ்ந்த பூமி, தமிழர்கள் குடியிருப்புகள், புனித தலங்கள் அழிக்கப்படுறத முற்றுமுழுதாக தொல்பொருள் என்ற பேர்லையோ எவரண்டான அடாவடியாக செய்ய வேண்டாம், நிறுத்துங்க. இப்போ இருக்கிற ஆட்சி அனுர ஆட்சி, அவருக்கு என் நாடு என் மக்கள் எல்லாரையும் ஒன்றானிக்கிங்க. பௌத்த மதத்தை உங்களுடைய ஏரியாவில் பரப்புக்கு.
எங்களோட தமிழர்கள சொந்தமான காணிகள்லேயும் பாரம்பரியமான புனித தலங்கள்லேயும் உங்களோட கோயிலை கொண்டு கட்ட வேணாம். நிறுத்துங்க, முற்றுமுழுதாக நிறுத்துங்க, தயவு செய்து நிறுத்துங்க. இதை மட்டும்தான் நான் கேட்குறேன். இனிமேல் என்னுடைய சொந்தங்கள் ஆயிரக்கணக்கான தமிழகத்திலேருந்து எல்லா நாட்டிலையும் இருக்கிறீங்க, இந்த பதிவை பார்ப்பீங்க. எந்த உயிருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு இதை பற்றி கவலை இல்லை. நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், நான் எல்லா மதத்தையும் மதிக்கிறேன். நான் என்னுடைய கோயில்கள் இனிமேல் கை வைக்கக்கூடாது. பொருள் என்ற பொய்யான போர்வையில் எந்த கோயிலும், சைவ கோயில்கள், புராதன கோயில்கள் கை வைக்கக்கூடாது. கை வச்சா என்னுடைய நான் செயலில் எனக்கு சக்தி இல்லை. எனக்கு கத்தி வேணாம், யுத்தம் வேணாம், அஹிம்சை போகிறேன். மௌன விரதத்தால் அப்பனுக்கு தெரியும். அப்பன் இந்த காதை கொடுத்து கேட்பான். இது உண்மையாக இருந்தால் இயற்கை அழியும். கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் இந்த சைவ கோயிலும் தொட்டிங்களா இருந்தால் இயற்கை அழியும். கண்டிப்பாக இலங்கை அழிகிறதும் அழியாததும் உங்களோட ஒவ்வொருவர அட்டுழியம் செய்கிற ஒவ்வொருவர கையிலையும் இருக்கி. இது பதிவு விழிப்புணர்வு பதிவு. நீங்கள் இதை வச்சு என்ன செய்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உயிரை நான் போய் சொன்னால் தானே எனக்கு பயப்படணும். என் உயிர் போனாலும் பரவாயில்ல, இன்றைக்கு போனால் கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய உயிர் இந்த சைவ மக்களை காப்பாற்றுறதும் இந்த சைவ கோயில்களை நான் காப்பாற்றுற உயிர் போகுதுண்டா உண்மையாகவே சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. ஈழத்திலிருந்து யாதுமூரம்யா சிவமங்கை. என்ற மக்கள் எல்லாரும் இந்த இலங்கை எங்கட மக்கள் கேட்டுக்கொள்ளுங்க. தமிழர்கள் வாழ்ந்த பூமி ஈழம், இலங்கை. அதாவது சொந்த பூர்வீக தமிழர்கள் குடியிருப்பில் நீங்கள் அடாவடியாக தொல்பொருள்ன்ற பேர்லையோ இதோ இனிமேல் செய்கிறத ஒருவரும் தயவு செய்து பார்த்து திரிக்க வேணாம். நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்காம இருந்தால் தான் அவங்க கொண்டு அதை செய்வாங்க. ஒரு ஆள் தட்டி கேட்டால் போதும், பல பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சிங்கிட்டா போதும். ஒரு ஆள் முன்னெடுக்க பல பேர் துணை நின்றாலே போதும், வெளிக்கும். நாங்கள் பொய்யான விஷயம் சொல்லலை. வரலாறு எல்லாருக்கும் தெரியும். மறைக்கப்படுறீங்க, அழிக்கிறீங்க. தயவுசெய்து இந்த வேலையை நிறுத்துங்க. தயவுசெய்து அனுர் ஐயா, நான் இது எல்லா மக்களும் எல்லா சமயமாக நான் கேட்குறேன். இந்த எங்களுடைய உடைமைகள் மேலதிகமாக உங்களுக்கு தெரியாமல் தான் நடக்குது. தொல்பொருள் என்ற இல்லை எங்களுடைய கோயில்கள், உங்களோட கலாச்சாரங்கள் இனியும் அழிக்கப்படக்கூடாது. அவங்கவுங்களோட மதத்தை அவங்கவுங்களோட ஏரியாவில் நீங்கள் செய்யுங்க. எங்களுடைய கோயில்கள், பழங்கால கோயில்களை நீங்கள் தொல்பொருள்ன்ற பேரில் அவங்க கட்ட வேணாம், உடைஞ்சதை கட்ட வேணாம்னு சொல்ல இல்லாத செய்து தான் ஆகணும். இதுக்கு நீங்கள் ஒரு செவி சாத்து எங்களுக்கு நன்மையை பயக்கணும். எங்களுடைய உண்மையான கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் எல்லாரும் எல்லாரும் இப்போ வாழ்ந்துத்தம். அதுக்காண்டி நான் இப்போ அப்படி இப்படின்னு சொல்ல விரும்பலை. எங்களுடைய பூர்வீகத்தை நீங்கள் அழிக்க வலிக்கிறாக்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து அதை நிறுத்தி எங்களுடைய சைவத்துக்கு எங்களோட சைவத்தை எங்களோட எதிர்காலத்துக்கு சந்ததிகளுக்கு காப்பாற்றி கொடுக்குறதுக்கு நீங்கள் வழி செய்யுமாறு உங்களை இன்றைக்கு என்னுடைய சைவம் சார்ந்த மக்கள்ன்ற ஒரு சார்பாக என்னுடைய பணிவான வேண்டுதலையும் தனியொரு பெண்ணாகவும் இந்த குரலை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த குரலில் இருந்து இது ஈழத்திலிருந்து வர முதல் குரல் அறிக்கும். சைவத்தை பற்றிய சைவம் என்ற தமிழர்கள் அழிக்கப்படுற ஒரு அழிப்பு, அதாவது அநியாயமாக செய்கிற அந்த அடாவடியான கோயில்கள், சைவ கோயில்களில் நடக்கிற பௌத்த மதம் என்ற விகாரிகளை கொண்டு கட்டுறதுன்றது நிறுத்தப்பட வேணும். அதாவது நீங்கள் பௌத்தம் இருக்கிற இடங்களில் பௌத்தத்தை பரப்புங்க, கோயிலை கட்டுங்க. சைவம்ன்ற இடத்துலையும் பூர்வீகம் சைவம் தான் அந்த இடங்களில் நீங்கள் பௌத்தத்தை கொண்டு பூத்த வேணாமன்றதை முழுதாக தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறுத்தி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. ஈழத்திலேருந்து நன்றி. யாதுமூரம்யா சிவமங்கை. நன்றி.